Hi everyone, welcome to our channel Numeric Wisdom. And இன்னைக்கு நம்ம class 10 state board syllabus ல angle bisector theorem ABT theorem பார்க்க போறோம். theorem 3 னு கேட்க வாய்ப்புண்டு, angle bisector theorem னு கேட்பாங்க, இல்லனா ABT னு கேட்பாங்க, இல்லனா இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டோம் கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மென்ட் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எழுதணும். அவங்க கொடுத்திருந்தாலுமே நீங்க எழுதும்போது தியரமோட நேமை எழுதணும், அதுக்கு அப்புறம் ஸ்டேட்மென்ட்னு எழுதணும், ஸ்டேட்மென்ட் அழகா எழுதிட்டு given எழுதணும், to prove எழுதணும், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், அதுக்கப்புறம் ப்ரூஃப் எழுதணும். அதோட செம்ம முடிஞ்சிடும். சரிங்களா? இதோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் அப்படி லைன்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். அதுக்காக அப்படியே ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுனீங்கன்னா அவ்வளோ ஸ்டாண்ட் ஆகாது உங்களோட மெமரியில். சரிங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இன்டர்னல் பைசெக்டர் நம்ம இதுலயே பார்த்திருக்கோம். பைசெக்டர் பிபிடிலயே பார்த்திருக்கோம். பைசெக்டர்னா என்னன்ட்டு ஒன்னா பிரிக்க போகுது, ஈக்குவலா பிரிக்க போகுது. பை அப்படின்னாவே ரெண்டு பாதி அது பிரிக்க போகுது. சரிங்களா? இன்டர்னல் பைசெக்டர் அப்போ உள்ளுக்குள்ளேயே அது பிரிக்க போகுது. எதை பிரிக்க போகுதுன்னா ஆங்கிளை பிரிக்க போகுது, ட்ரையாங்கிள் உள்ள ஆங்கிள். ஸோ இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல இந்த ஆங்கிளை இப்படி இன்டர்னலாவே பிரிக்குது ஒரு பைசெக்டர். இதுதான் பைசெக்டர். ஓகே, இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு ட்ரையாங்கிள் ஆங்கிள் அது இன்டர்னலாவே பைசெக்ட் பண்ணுது. டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைட்ஸ் இன்டர்னலி இன் த ரேஷியோ ஆஃப், உள்ளே இருக்கிற இதை வந்து இன்டர்னலி இந்த ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள். இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குது. இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் இப்படி இந்த மாதிரி நமக்கு ஒரு Z மாதிரி இருந்துச்சுன்னா, இப்படி Z மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல். நமக்கு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி Z மாதிரி இருக்கு, எதுனாலும் ஒரு Z மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இப்ப பாருங்க, இது Z மாதிரி இருக்கா, இப்படி 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 போகுதா. ஸோ அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ இந்த பக்கம் Z பாருங்க, இந்த Z பார்த்தீங்கன்னாவும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். சரிங்களா? இது ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஓகே, ஸோ எப்படி the internal bisector of an angle of a triangle divides the opposite side. அதுக்கு ஆப்போசிட் சைடு அது டிவைட் பண்ணுது internally in the ratio of corresponding sides angle. corresponding சைடோட angle எப்படி இருக்குது, corresponding sides containing the angle. ஏதோ ஒரு angle நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏபிசி வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள். ஏடி அப்படின்றது இன்டர்னல் பைசெக்டர். எந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது, ஏ ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது. ஓகே, பைசெக்ட் பண்ணுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், இதுவும் சேம் தானே அர்த்தம். அப்போ இதுவும் நமக்கு 1 தான். உங்களுக்கு ஈக்குவல்னு தெரியுன்றதுக்காக 1 2ன்னு போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஏபி இது ஈக்குவல் ரேஷியோல கட் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஸோ அப்போ ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. இங்க பாருங்க, ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு, ஏபி தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ பிடி பை சிடி. புரியுதா? ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை ஏடி. இப்ப சம்ஸ் எல்லாம் கூட இத பேசிஸ்ல வரும் உங்களுக்கு. சரிங்களா? எப்படி வரும்னா இதே மாதிரி கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரியும் கூட கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இது 2 இது 3 இது 4 இது எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம், இதுவும் ஈஸி, இதுவும் ஈக்குவல்ல. 2/3 இஸ் ஈக்குவல் டு 4/x. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு 2x is equal to 4 3s are 12. அப்ப x is equal to 12 divided by 2. அப்ப x is equal to 6 அப்படின்னு கண்டுபிடிச்சேன். சரிங்களா? இதுதான் ஆங்கிள் ஏபிடி தியரம் படி உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்தாலும் 2 மார்க் சம்ஸ்லாம் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணலாம். இப்போ அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம், ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. இதுதான் நம்மளோட ப்ரூஃப். என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா, இதை நம்ம இப்படி ஒரு பேரலல் லைன் ஏபிக்கு பேரலா வெளியே
நம்ம பிபிடியில் வந்து உள்ளுக்குள்ள பேரலல் வரைஞ்சோம்ல, இங்கே வெளியே இதை பேரலாக ஒன்று வரைகிறோம், இதையும் ஜாயின் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சிஇ parallel to AB and join EA internally intersecting BC at D. BCல அது கட் ஆகி போகும்ல, ஸோ அந்த இடத்த நம்ம Dன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இங்கே நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ எப்படி ட்ரையாங்கிள் வரணும், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். இதுக்கு பேரலாக இது ABC, இந்த பிசிக்கு பேரலாக ஒரு இ ஒன்று வரைகிறோம். சரிங்களா? ஏபிசி எங்கே ஏ போட்டேன், கீழே போட்டேன் இல்லையா, சாரி. ஸோ ஏபிசி. ஓகே, அப்போ சிக்கு பேரலாக நம்ம ஏபி ஒன்று வரைஞ்சிருக்கோம். அண்ட் ஜாயின் ஏவும் ஈயும் ஜாயின் பண்ணுறோம். அந்த டைம் என்ன ஆகுது, இந்த பிசியை ஒரு பாயிண்ட்டுக்கு கட் ஆகுதுல்ல, அது டி. அப்புறம் என்ன சொன்னேன், இசட்ல இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ இதை 1 வச்சுக்கிறேன். இந்த இசட்ல இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இதை 2 வச்சுக்கிறேன். அண்ட் இது ஒரு பைசெக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டு இந்த ஆங்கிளை ஈக்குவலாக தான் அது செப்பரேட் பண்ணிடுது. பைனா என்னது, பாதி, ரெண்டு ஈக்குவலாக தான் கட் ஆகும். ஸோ அப்போ இதுவும் எனக்கு 1 தான். இந்த ஆங்கிள் 1, ஏன்னா இசட்டுக்கு ஆப்போசிட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதுவும் இதுவும் இன்டர்னல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அதுக்கு பேர். சரிங்களா? இன்டர்னல் கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அதுக்கு பேர், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இங்கேயும் நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். என்னென்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்னா ஏபிடியும் ஏ தானே ஆரம்பிக்கிறோம். அப்போ இ தான் இங்கே ஆரம்பிக்கணும். இசிடி ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், இது தேர்ட் ஆங்கிள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள். இப்படி தான் நம்ம ட்ரையாங்கிள் எழுதணும். ட்ரையாங்கிள் எழுதுறது தப்பு பண்ணிடவே கூடாது. அப்போதான் நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல்ட்டு பர்ஃபெக்டாக எழுத முடியும். சரிங்களா? இதை நீங்கள் மறக்கவே செய்யாதீங்க. என்ன போட போகிறோம், இன் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஏ ஆரம்பிக்க போறோம், இங்கே இ ஆரம்பிக்கணும். அப்போ ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், இசிடி. ஓகே, இதை மறக்காதீங்கம்மா, இது கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவல்லி, இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம். இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் தான் கம்பேர் பண்ணுறோம். இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அண்ட் இந்த ஆங்கிள் ஈக்குவல் சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்ன பேர்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இதை நம்ம ஏலாம் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அப்போ இந்த ஆங்கிளும் வந்துடும். சிஏடியும் ஆங்கிள் ஏ தான், டிஏபியும் ஆங்கிள் இ தான். அதனால மற்ற 2 தியரம்ல நம்ம பண்ணின மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா எழுதணும். ஆங்கிள் சென்டர்ல வரணும். அப்போ என்ன எழுதலாம், இ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எழுதலாமா, சிஇஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் டிஏபி. அதே மாதிரி செகண்ட் ஆங்கிள் எழுத போறோம், இசிடி இங்க செகண்ட் ஆங்கிள் டிபிஏ. இது ரெண்டும் என்னது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு சேமா இருக்கும். சரிங்களா? இப்போ 2 ஆங்கிள் நம்மளுக்கு கிடைச்சிச்சுல. அப்போ 2 ஆங்கிள் கிடைச்சிச்சுனாவே என்ன பண்ணலாம், ஏஏ சிமிலாரிட்டி படி இந்த 2 ட்ரையாங்கிளும் நமக்கு சிமிலர். ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு, இதுதான் சிமிலரோட சிம்பல், ட்ரையாங்கிள் இசிடி. இதுதான் நம்மளோட, இது என்ன ரீசன், இது ஏஏ சிமிலாரிட்டி. 2 ஆங்கிள் தானே சிமிலரா இருக்கு. ஸோ இது ஏஏ சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டி படி நம்ம என்ன எழுதலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் எழுதலாமா? எப்படி எழுதுவோம், ஏபி பை இசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி பை இடி. அந்த மாதிரி எழுதணும். இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதனால தான் இந்த லைன் இதுவா கரெக்டாக போடணும். அப்போ தான் இந்த பை ப்ரொபோர்ஷனலை நம்ம
கரெக்டாக போட முடியும். சரிங்களா? அதனால தான் அந்த லைனை நீங்கள் கரெக்டாக போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ AB by EC is equal to BD by CD is equal to AD by ED. இதோட ரீசன் என்னது? சிமிலர் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் proportional ஆர் ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு ரெண்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். எது ரெண்டு எடுத்துக்கலாம்? ப்ரூஃப் என்ன இருக்குது? டு ப்ரூவ் வந்து AB by AC is equal to BD by CD இல்லையா? இதுதானே ப்ரூஃபு. ஒரு நிமிஷம். ஸோ பாருங்க, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்கே பாருங்க, AB by AC, இதில் AC இல்லை. அண்ட் இதில் BD by CD இருக்கு. இதில் AB இருக்கு. AD ED இதில் இல்லவே இல்லை. அப்போ நமக்கு இது தேவையில்லை. இது ரெண்டு மட்டும்தான் எடுக்க போகிறோம். எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் எடுப்போம். சரிங்களா? ஏதோ ஒரு ரெண்டை தான் போடுறோம். ஆனால் நமக்கு இதில் எல்லாமே இருக்குது. என்ன இருக்குது? AB by EC is equal to BD by CD இருக்கு. நமக்கு என்ன வேணும்? EC இருக்கிற இடத்துல ACன்னு வரணும் இல்லை? EC இருக்கிற இடத்துல ACன்னு வரணும். அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், இல்லைன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். இது வைஸ் வெர்சாவா வரும். சரிங்களா? ரெண்டு சைடு ஈக்குவல்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, நமக்கு ஈஸி தான் மாற்றணும். ஈஸியை மாற்றணும். அப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் எனக்கு ஈக்குவலாக இருக்கா? ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் என்ன சொன்னேன்? ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொன்னேன்னா, அப்போது இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னா இந்த சைடும் ஈக்குவல் தானே. அப்போது சிஇக்கு பதிலாக இல்லை இசிக்கு பதிலாக நான் ஏசின்னு போடலாமா? இந்த இசிக்கு பதிலாக நான் ஏசின்னு போடலாம். ஏன் அப்படின்னா ஆங்கிள் ஈயும் ஆங்கிள்ஸ் ஏவும் இன் ட்ரையாங்கிள் ஏசிஇல ஆங்கிள் ஏ ட்ரையாங்கிளும் ஆங்கிள் ஈயும், நான் இப்போ இது இல்லை, எனக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் ஈயும் எனக்கு சேம். அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? ஏசியும் சிஇயும் எனக்கு ஈக்குவல் தானே. ஓகேவா? ஸோ அப்போ நான் இசிசிஇ ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? இசிக்கு பதிலாக நான் ஏசின்னு போடலாமா? ஸோ அப்போ ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. இதுதான் நம்மளோட ப்ரூஃபு. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்ல ஹென்ஸ் ப்ரூவ்னு நம்ம முடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி ஒன். ட்ரையாங்கிள் போடணும். எல்லாம் 3 டிஃப்ரெண்ட் தியரம்லையுமே ஒரு ட்ரையாங்கிள் போட போகிறோம். அந்த ட்ரையாங்கிளை நம்ம கரெக்டாக போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 ஆங்கிளோ இல்லை 3 ஆங்கிளோ ஈக்குவல்னு போட்டுட்டோம்னா ரெண்டுத்தையும் சிமிலர் போடலாம். சிமிலர் போட்டோம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் போட வேணும். அதில் 3த்துல ஏதாச்சும் 2 தான் நம்ம எடுக்க போகிறோம். 1 நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். அது நம்ம ப்ரூஃபை பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? எது 2 நம்ம எடுக்க போகிறோம்னு. எதையுமே மகப் பண்ணாதீங்க. மகப் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் மறந்துடும். என்ன எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாமே தவிர மகப் பண்ணவே கூடாது, மறந்துடும். ஓகே? ஸோ இது ரெண்டுத்துலேயும் நமக்கு இது வந்தாச்சு. ஸோ மற்ற எல்லாமே நமக்கு சேமாக இருக்குது. ஒன்று தான் சேமாக இல்லை. அப்போது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் படி நமக்கு இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல்னா இந்த 2 சைடும் ஈக்குவல். அப்போ ஒரு சைடுக்கு பதிலாக இன்னொரு சைடுன்னு போட்டு ப்ரூஃபை முடிச்சிடணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் உட்காந்து மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லா மெமரைஸ் ஆகிடும். ஓகே? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.